ஃபெட்ச் ஐகான் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா வேரியபிள்ஸ் அண்ட் அசைன்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் என்னென்ன பார்த்தோன்னு பார்த்துட்டு வந்துடலாம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம டோக்கன்ஸை பற்றி பார்த்தோம். டோக்கன்ஸ்னால் என்ன? கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், லிட்ரல்ஸ், ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் பஞ்சுவேட்டர்ஸ்னு பார்த்தோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இங்கே இருக்குது. இந்த ப்ரோக்ராம் இந்த டோக்கன்ஸால் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஐடென்டிஃபையர்ஸ். ஈக்குவல் சிம்பிள்ங்கிறது ஒரு ஆப்ரேட்டர். 10ங்கிறது லிட்ரல்ஸ். ஸோ இந்த டோக்கன்ஸால் தான் இந்த ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுது. அதே மாதிரி தான் செகண்டும் அதே மாதிரி தான். இந்த தேர்ட் லைனில் பிரிண்ட்டுங்கிற ஒரு வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அது கீவேர்ட்ஸ். பிரிண்ட்டை யூஸ் பண்ணோம்னா ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். அதை தான் நம்ம கீவேர்டுன்னு சொல்லுவோம். A set of functions already stored in a particular word. அதுக்கு அடுத்தது if ஸ்டேட்மெண்ட்டும் கீவேர்ட்ஸ். ஸோ இங்கே நான் மறுபடியும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் டோக்கன்ஸால் தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, அதை அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதை வச்சு தான் ஒரு ப்ரோக்ராமை எழுத முடியும். சரி, அடுத்து இன்றைக்கி கிளாஸை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி கிளாஸ் வேரியபிள்ஸ் அண்ட் அசைன்மெண்ட். வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்னா, இட் ஹோல்டு த மெமரி லொக்கேஷன். ஒரு மெமரி லொக்கேஷனை பிடிச்சி வச்சுக்கும். அது எதுக்காக? நம்ம இன்புட் தருவோம், இல்லை அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு மெமரி லொக்கேஷன்ஸ் தேவை. அந்த மெமரி லொக்கேஷன்ஸை வேரியபிள் தான் ஹோல்ட் பண்ணி வைக்கும். அந்த வேரியபிள்ஸ்க்கு யூசர் தான் ஒரு நேம் தரணும், ஐடென்டிஃபையர்ஸ். இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே a ஈக்குவல் டு 10. என்னுடைய ப்ரோக்ராமில் 10ங்கிற ஒரு வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அதுக்கு ஒரு மெமரி லொக்கேஷன்ஸ் தேவை. 10 ஸ்டோர் பண்ணிக்க ஒரு மெமரி லொக்கேஷன்ஸ் தேவை. அதை நான் மறுபடியும் பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் தேவை. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா a ஈக்குவல் டு 10. இப்போ இங்கே என்ன நடக்கும்னா 10ங்கிற வேல்யூ ஏங்கிற ஒரு மெமரி லொக்கேஷன், இங்கே ஏங்கிறது வேரியபிள், அந்த ஏங்கிற வேரியபிள் 10ங்கிற வேல்யூவை ஹோல்ட் பண்ணி வைக்கும். நெக்ஸ்ட் b ஈக்குவல் டு பைத்தான் அப்படின்னா, பைத்தான்கிறது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ. 10ங்கிறது ஒரு நியூமரிக் வேல்யூ, பைத்தான்கிறது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ. ஸ்ட்ரிங் வேல்யூவாக இருந்ததுன்னா நாம் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே இல்லை டபுள்ஸ் கோட்ஸ்குள்ளே தான் கொடுத்தாகணும். அப்படி இந்த பிங்கிறது இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பிங்கிற வேரியபிள் பைத்தானுங்கிற வேல்யூவை ஹோல்ட் பண்ணி வைக்கும். இப்போ என்னுடைய ப்ரோக்ராமில் எங்கெல்லாம் நான் பி யூஸ் பண்ணுறனோ அங்கெல்லாம் பைத்தான் கூட ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது ஒரு ப்ரோக்ராமில் வரும்போது எப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டைனமிக் டைப்பிங். இந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுல இன்னொரு மெத்தட் என்னென்னா டைனமிக் டைப்பிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த டைனமிக் டைப்பிங் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்து நம்மளுடைய ப்ரோக்ராம்லேயே அதே வேரியபிளுக்கு வேறு ஒரு டைப் வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அதையும் அந்த வேரியபிள் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் டைனமிக் டைப்பிங்னு சொல்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு ஃபஸ்ட் நான் ஸ்டோர் பண்ணுறேன். அதை பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னா இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்போ 10ங்கிற வேல்யூ நம்மளுக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆயிரும். அதுக்கு அடுத்த ஃபோர்த் லைனில் மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, தேர்ட் லைன் மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸ் ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்டு ஒரு ஸ்ட்ரிங்கை நான் ஸ்டோர் பண்ணுறேன் அதே மெமரி லொக்கேஷனில். அதாவது அதே வேரியபிள். மெமரி லொக்கேஷன் வேறு லொக்கேஷனாக கூட இருக்கலாம். ஆனால் எக்ஸுங்கிற வேரியபிள் இப்போ என்ன பண்ணணும், இந்த ஹலோ வேர்ல்டை பாயிண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கப்புறம் நான் என்னுடைய ப்ரோக்ராமில் பிரிண்ட் எக்ஸை நான் யூஸ் பண்ணினேன் அப்படின்னா அப்போ ஹலோ வேர்ல்டுங்கிறது தான் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு லாஸ்ட்டாக என்ன வேல்யூ நான் அலோகேட் பண்ணியிருக்கிறேனோ அந்த வேல்யூ தான் டிஸ்பிளே ஆகும். இதை தான் நம்ம டைனமிக் டைப்பிங் சொல்லுவோம். இதில் இன்னொன்று ஸ்டாட்டிக் டைப்பிங்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்டாட்டிக் டைப்பிங் என்னென்னா, ஒரு ப்ரோக்ராமில் ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் நான் ஒரு வேரியபிளுக்கு ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த வேல்யூஸை நான் என்னால் மாற்ற முடியல அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஸ்டாட்டிக் டைப்பிங்னு ஒன்று இருக்குது. சரியா? எனிவே பைத்தானில் டைனமிக் டைப்பிங், அந்த வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு மல்டிபிள் அசைன்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இப்படி ஒரு வேல்யூ ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறேன் அப்படின்னா சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு வேல்யூவை
3 வேரியபிளுக்கு என்னால் அசைன் பண்ண முடியும். இது ஃபஸ்ட்டு மெத்தட். அசைனிங் சேம் வேல்யூ டு மல்டிபிள் வேரியபிள்ஸ். இது வந்து ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது பைத்தானுக்கு ஒரு அட்வான்டேஜ். இதே மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இதை 3 லைனாக தான் எழுதி ஆகணும். A = 10, B = 10 ஒரு லைன், C = 10 3 லைனாக எழுதணும். ஆனால் பைத்தானில் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிக்கலாம். A = B = C = 10. இப்போ என்ன நடக்கும்னா, இந்த 3 வேரியபிளும் ஒரே வேல்யூவை பாயிண்ட் அவுட் பண்ணணும். இன்னொரு மெத்தட் இருக்குது, அசைனிங் மல்டிபிள் வேல்யூஸ் டு மல்டிபிள் வேரியபிள்ஸ். இந்த மெத்தடும் பைத்தானில் பாசிபிள். ஆனால் இது ஒரு இம்பார்ட்டண்ட் மெத்தட். நம்மளுக்கு 1 மார்க்கோ 2 மார்க்கோ இந்த ஆப்ஷன்ஸில் வரலாம். இதில் பாருங்கள், 3 வேரியபிள் இருக்குது, எக்ஸ் ஒய் இசட். இங்கே 3 வேல்யூஸ் இருக்குது. இந்த 10ங்கிற வேல்யூ எக்ஸில் ஸ்டோர் ஆகும், 20ங்கிற வேல்யூ ஒய்க்கு ஸ்டோர் ஆகும், 30ங்கிற வேல்யூ ஜெட்டுக்கு ஸ்டோர் ஆகும். நார்மலாக ஒரு ஈக்குவேஷன்ஸோ இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, லெஃப்ட் டு ரைட் அசைனிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் A = 10ன்னா என்ன அர்த்தம்? 10ங்கிற வேல்யூ ஏவுக்கு அசைன் ஆகுது. தட் மீன்ஸ் லெஃப்ட் டு ரைட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். லெஃப்ட் டு ரைட் ஃபங்க்ஷன் தான், பட் வேல்யூஸ் 10ங்கிற வேல்யூ தான் ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு ஸ்டோர் ஆகும். அதுக்கு அடுத்தது 20ங்கிற வேல்யூ ஒய்க்கு அசைன் ஆகும். லாஸ்ட்டாக தான் 30ங்கிற வேல்யூ ஜெட்டுக்கு அசைன் ஆகும். இந்த ஆர்டரை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ் கம்மா ஒய் கம்மா மறுபடியும் எக்ஸு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அப்போ லாஸ்ட்டாக எக்ஸ் வேல்யூவில் என்ன இருக்குது அப்படின்னா 30 அப்படின்னு சொல்லணும். அப்போ 10ன்னு சொன்னால் தப்பு. ஸோ ஆர்டர் என்ன அப்படின்னா, நார்மல் ஈக்குவேஷன் லெஃப்ட் டு ரைட் அசைனிங் மெத்தட் தான். ஆனால் ஃபஸ்ட்டு 10 வேல்யூ அசைன் ஆகும், அதுக்கு அடுத்தது 20 வேல்யூ அசைன் ஆகும், அதுக்கு அடுத்து லாஸ்ட்டு தான் 30 வேல்யூ ஜெட் லொக்கேஷனுக்கு அசைன் ஆகும். அந்த ஆர்டரை தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது சிம்பிள் இன்புட். ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்ட் வேல்யூ நான் ஏவுக்கு 10 தான், பிக்கு 20 தான் அப்படின்னு நான் தெரிஞ்சிச்சு அப்படின்னா டைரெக்டாக ப்ரோக்ராமில் அசைன் பண்ணிக்கலாம். இது முன்னாடி பார்த்த மெத்தட். ஆனால் ப்ரோக்ராம் ரன் டைமில் நான் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா எந்த வேல்யூ வேணாலும் தரலாம். இல்லை 10ன்னு கூட கொடுப்பேன், இல்லை மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு நான் 5ன்னு கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு மாறி தோணுச்சு அப்படின்னா அப்போ இந்த செகண்ட் மெத்தட், இந்த இன்புட் மெத்தடை ஃபாலோ பண்ணணும். இந்த மெத்தடுக்கு நாம் இன்புட்டுங்கிற ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி டிஃபால்ட் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை யூஸ் பண்ணி வேல்யூவை கெட் பண்ண போகிறேன். வேல்யூ எங்கேருந்து அப்படின்னா என்னோட இன்ட்ராக்டிவ் மோடு, தட் மீன்ஸ் செல் ஷீட்லேருந்து என்னுடைய டேட்டாவை எடுக்க போகிறேன். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் தான் இன்புட் ஃபங்க்ஷன். இதை பாருங்கள், வேரியபிள் ஈக்குவல் டு இன்புட் டிஸ்பிளே இன்ஃபர்மேஷன். இந்த டிஸ்பிளே இன்ஃபர்மேஷனுங்கிறது நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த டிஸ்பிளே இன்ஃபர்மேஷன் இருக்குது. இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், A = இன்புட் என்டர் த வேல்யூ. இந்த என்டர் த வேல்யூனா இந்த என்டர் த வேல்யூ என்னுடைய இன்ட்ராக்டிவ் மோடில் டிஸ்பிளே ஆகும். என்டர் த வேல்யூனா அப்போ நான் 10ன்னு கொடுத்தேன் அப்படின்னா அந்த 10 ஏங்கிற ஒரு மெமரி லொக்கேஷனில், அதாவது ஏங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். சரிங்களா? அப்போ முன்னாடி பார்த்தது A = 10 ஒன்று தான், இந்த A = இன்புட் என்டர் த வேல்யூ இப்போ கொடுக்குற 10 ஒன்று தான். ஆனால் என்ன வித்தியாசம்னா, எனக்கு ஃபஸ்ட்டே ஏவுக்கு 10ன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால் ஃபஸ்ட்டு மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டேன். இந்த மெத்தடில் A = இன்புட் அப்படின்னா ப்ரோக்ராம் என்னுடைய இன்ட்ராக்டிவ் மோடில் நான் வேல்யூ வாங்குகிறேன். அதுதான் வித்தியாசம். அப்போ 10ன்னு தரலாம், இல்லை 5ன்னு தரலாம், 4ன்னு தரலாம். எந்த வேல்யூ தந்தாலுமே அந்த வேல்யூ போய் ஸ்டோர் ஆக போகுது. அதை A ஃபாலோ பண்ண போகுது. அதுதான் வித்தியாசம் இங்கே. அடுத்தது பாருங்கள், அதே பைத்தான் நார்மலாக இன்புட் A = இன்புட் என்டர் த வேல்யூன்னு இருந்தது அப்படின்னா அதை பைத்தான் டிஃபால்ட் வேல்யூ எடுக்கிறது ஸ்ட்ரிங்காக தான் எடுக்கும். நீ நம்பர் கொடுத்தாலும் சரி, இல்லை ஃப்ளோட் வேல்யூ எதை டைப் பண்ணாலுமே சிஸ்டம் ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் பண்ணும். ஸ்ட்ரிங்குன்னா என்ன? ஒரு கேரக்டர் மாதிரி. அதை வச்சு நம்மளால் அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் பண்ண முடியாது. ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ ஒரு வேளை இன்டீஜர் வேல்யூவாக இருக்கணும், இல்லை ஃப்ளோட் வேல்யூவாக இருக்கணும் அப்படின்னா நாம்
இந்த ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணோம். இன்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இங்கே பாருங்கள், போன ஸ்லைடுக்கும் இதுக்கு வித்தியாசம் என்னென்னா இங்கே ஒரு இன்ட்டுங்கிற ஒரு வார்த்தை ஆட் ஆகிருக்கு. ஏ ஈக்குவல் டு இன்ட் இன்புட் என்டர் த வேல்யூ. அதே மாதிரி என்டர் த வேல்யூ வந்து என்னோட இன்ட்ராக்டிவ் மோடில் டிஸ்பிளே ஆகும். நான் ஒரு வேல்யூ டைப் பண்ண போகிறேன். அந்த வேல்யூ வந்து இன்புட் ஃபங்க்ஷன் வந்து எடுத்து என் ப்ரோக்ராமுக்கு தரப்போகுது. அப்போ வந்து என்னவா தரும், இன்டீஜரை கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். அதை தான் ஏவோட வேரியபிள் வந்து ஃபாலோ பண்ணும். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஏங்கிறதுல ஒரு ஸ்ட்ரிங் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ புரிஞ்சுதுங்களா என்ன வித்தியாசம்னு? இது இன்டீஜரை கன்வெர்ட் பண்ணி தரப்போகுது. ரெண்டாவது ஃபங்க்ஷன் ஃப்ளோட். இப்போ வந்து ஃப்ளோட்டுங்க யூஸ் பண்ணோம்னா நாம் ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா அந்த வேல்யூ ஃப்ளோட்டாக ஸ்டோர் ஆகும். அவ்வளோதாங்க வித்தியாசம். இந்த 2 ஃபங்க்ஷன்ஸ் தான் இந்த இன்புட் மெத்தடில் இருக்குது. டிஃபால்ட்டாக கேரக்டர் யூஸ் பண்ண போகிறோம், இல்லை நம்பர் யூஸ் பண்ண போகிறோம், கெட் பண்ண போகிறோம். அப்படி இல்லைன்னா ஒரு ஃப்ளோட் நம்பர் எடுக்க போகிறோம். இந்த 3 மெத்தடில் நம்ம இன்புட்டாக வாங்கிக்கலாம். அப்படி வாங்கின இன்புட்டை எப்படி நாம் வந்து அவுட்புட்டாக தரணும் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். பிரிண்ட்டுங்கிற ஒரு கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட வேல்யூவை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிரிண்ட் எப்படி நம்ம டேட்டாவெலாம் டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்னா, இந்த பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா என்ன நடக்கும், டிஃபால்ட்டான அவுட்புட் டிவைஸ் மானிட்டரில் நம்மளோட ரிசல்ட்டு டிஸ்பிளே ஆகும். அப்போ வந்து அது எதில் இருக்கும், நம்மளோட இன்ட்ராக்டிவ் மோடில் தான் டிஸ்பிளே ஆகும். இன்புட்டை கொடுக்குறதும் இன்ட்ராக்டிவ் மோடு தான், இன்புட்டை டிஸ்பிளே ஆகிற இடமும் இன்ட்ராக்டிவ் மோடில் தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ பிரிண்ட் ஹலோ. இப்போ இந்த ஹலோங்கிறது டைரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. டைரெக்டான இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகிரும். நம்மளுடைய கன்சோலில் ஹலோ அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். அடுத்தது பிரிண்ட் 23.4னா இதே டேட்டா சேம் டேட்டா நம்மளுடைய கன்சோல் ஏரியாங்கிறது அவுட்புட் ஸ்க்ரீனை தான் நான் கன்சோல் ஏரியான்னு சொல்கிறேன். கன்சோல் ஏரியான்னு சொல்லலாம், இல்லை இன்ட்ராக்டிவ் மோடுன்னு சொல்லலாம், இல்லை செல் சீட்டுன்னு சொல்லலாம். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஒவ்வொரு டைம் நான் மாற்றி கூட சொல்லலாம். இன்ட்ராக்டிவ் மோடில் டிஸ்பிளே ஆகும். இப்போ பிரிண்ட் 45னா இந்த 45யும் டிஸ்பிளே ஆகிரும். இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே என்ன டேட்டா கொடுத்துருக்கோமோ அந்த டேட்டா டிஸ்பிளே ஆகிரும். இங்கே பாருங்கள், அதுக்கு அடுத்த லைன் பாருங்கள், ஏ ஈக்குவல் டு 10ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் பிரிண்ட் ஏ அப்படின்னா இப்போ என்ன நடக்குன்னா, ஒரு வேரியபிளை நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த வேரியபிள் எதை ஹோல்டு பண்ணுறதோ, எந்த வேல்யூவை ஹோல்டு பண்ணுறதோ அந்த வேல்யூ தான் டிஸ்பிளே ஆகும். அப்போ பிரிண்ட் ஏனா இங்கே வந்து 10 அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். இதுக்கு நான் பிரிண்ட் 10ன்னு கொடுத்துருக்கலாம். பிரிண்ட் 10னாலும் 10 தான் டிஸ்பிளே ஆக போகுது, பிரிண்ட் ஏனாலும் 10 தான் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு அடுத்தது பிரிண்ட் ஆன்சர் ஈஸ். இங்கே பாருங்கள், 2 கம்பைன் பண்ணியிருக்கேன். ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸும் இருக்குது, அதே மாதிரி வேரியபிளும் இருக்குது. ஆன்சர் ஈஸ் கமா போட்டு ஏ யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஆன்சர் ஈஸ்ன்னு வந்து அதுக்கப்புறம் 10 டிஸ்பிளே ஆகும். ஆன்சர் ஈஸ் 10 அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது ஒரு அடிஷ்னல் பர்பஸ். இது வந்து இன்ஃபர்மேஷனோட டிஸ்பிளே ஆகுது, இது வேல்யூ மட்டும் டிஸ்பிளே ஆகுது. அதுதான் வித்தியாசம். அதுக்கு அடுத்தது சேம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு எப்படியெல்லாம் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டை டிஸ்பிளே பண்ணுதுன்னு பார்ப்போம். நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறது சிம்பிள் அவுட்புட். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், இங்கே வந்து 4 வேர்ட்ஸ் தனித்தனி வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அதை நான் எப்படி தனித்தனி வேர்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, கமா ஆப்ரேட்டர் இருக்குது. இதை கமான்னு சொல்லலாம், இல்லை டெக்னிக்கலாக செப்பரேட் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். ஒவ்வொரு வேர்டுமே செப்பரேட்டர் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி தனித்தனியாக நாம் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஸோ ஹாய்ங்கிறது ஒரு தனி வேர்டு, ஹவுங்கிறது ஒரு தனி வேர்டு. எப்படி சொல்கிறேன்னா இந்த செப்பரேட் ஆப்ரேட்டர். இந்த லைனை நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹாய் ஹவ்வாரிங் ஒரு ஸ்டேட்மெண்ட் டிஸ்பிளே ஆகும். இது அடுத்த பிரிண்ட்ஸ் பாருங்கள், ஹாய் ஹவ்வார் யூ சேம் தான், ஆனால் லாஸ்ட்டாக வந்து செப்பரேட் ஃபங்க்ஷன்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த செப்பரேட் ஃபங்க்ஷன்ஸ் எதுக்காக அப்படின்னா, ஒவ்வொரு வேர்டுக்கு அப்புறமும் ஆட்டோமேட்டிக்காக செப்பரேட் ஃபங்க்ஷன்ஸ் அதில் கொடுத்துருக்கிற சிம்பிள்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே செப்பரேட் ஈக்குவல் டு நான் டபுள் ஹைஃபன் கொடுத்துருக்கேன். இங்கே டாலர் சிம்பிள் இல்லை எந்த லெட்டர்ஸ் வேணாலும் நான் கொடுக்கலாம். அந்த லெட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு வேர்டுக்கு அப்புறமும் ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகும். அதுதான் செப்பரேட் ஃபங்க்ஷன்ஸ். செப்பரேட் பை திஸ் சிம்பிள். இங்கே வந்து 4 வார்த்தை இருக்குது, அந்த 4 வார்த்தையும் தனித்தனியாக இருக்குது. அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு அப்புறமும் நான் வந்து டபுள் ஹைஃபன் வச்சு செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு அடுத்தது ஹாய் ஹலோ, அது வந்து எண்டு வித் டாலர் சிம்பிள். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டாலர் சிம்பிளோட எண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணிக்க முடியும். எண்ட் ஈக்குவல் டு டாலர் சிம்பிள். அதுக்கடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஹவ் ஆர் யூ அப்படின்னா, இங்கே பாருங்கள்
ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஹாய் ஹலோன்னு டிஸ்ப்ளே ஆயிடுச்சு வித் டாலர் சிம்பிள். அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டினியூவாகவே டிஸ்ப்ளே ஆகுது. இதே ஒரு வேளை நான் வந்து ஹாய் ஹலோன்னு மட்டும் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஹாய் ஹலோ ஒரு வேர்டாகவும் அதை ஒரு லைனில் டிஸ்ப்ளே ஆகிருக்கும். ஹவ் ஆர் யூங்கிறது நெக்ஸ்ட் லைனில் டிஸ்ப்ளே ஆகிருக்கும். டிஃபால்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா எண்ட் வித் என்டர் சிம்பிள். அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா ஒரு லைனில் டேட்டா டிஸ்ப்ளே ஆகும். ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் லைனில் தான் டிஸ்ப்ளே ஆகும். ஒருவேளை நான் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எண்ட் ஈக்குவல்ட்டுன்னு ஒரு சிம்பிள் நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த சிம்பிளோட எண்ட் ஆகும். என்டர் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாது. அப்போ நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக சிங்கிள் லைனில் டிஸ்ப்ளே ஆகும். இதே நம்ம சி++லேயே இருந்தது அப்படின்னா நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் லைன் போகணும் அப்படின்னா நாம் வந்து அந்த டெலிமீட்டரை யூஸ் பண்ணோம். /n யூஸ் பண்ணால் தான் கண்ட்ரோலர் வந்து நெக்ஸ்ட் லைனுக்கே போகும். ஆனால் பைத்தானில் அப்படி கிடையாது. பைத்தானில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லைனுக்கு தான் போகும். ஆனால் நெக்ஸ்ட் லைன் போகக்கூடாதுன்னா நாம் வந்து எண்டு வித் வேறு சிம்பிள், எண்டு வித் ஸ்பேஸ் ஆர் எண்டு வித் செமிகோலன் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது சேம் லைன்லேயே பிரிண்ட் ஆகும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு கண்டினியூ டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம்.